ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 6ஆம் பகுதி. முருகன் ஜனனத்தில் மூத்தவர் பங்கு. ஜனனத்தை எடுத்துக்கொண்டால் குமார சம்பவம் என்பதாக முருகன் ஜனனம் எடுத்ததற்கு அலாதி பெருமை இருக்கிறது. வால்மீகி ராமாயணத்தில் ராம லக்ஷ்மணர்களுக்கு விஸ்வாமித்திரர் அந்த கதையை சொல்லி முடிக்கும்போது குமார சம்பவம் என்ற வார்த்தையை போட்டிருக்கிறார். ஆதிகவியின் அந்த வாக்கை எடுத்துக்கொண்டுதான் மகாகவி காளிதாசரும் குமார சம்பவம் என்ற தலைப்பு கொடுத்து மகாகாவியம் எழுதினார். அந்த சம்பவத்திலே, அதாவது ஜனனத்திலே அப்படி என்ன விசேஷம்? மற்றவர்கள் பிறந்து வளர்ந்து கல்வி கேள்விகளில் தேர்ச்சி பெற்று அப்புறம் பதவிக்கு வருவார்கள். ஆனால் மகா பெரிய பதவி, தேவர்களுடைய சேனைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கும் பதவி இந்த குமாரர் சம்பவிக்க வேண்டும் என்று இவருக்காகவே காத்து கொண்டிருந்தது. ஜன்மிக்கிற போதே தேவர்களின் சேனாதிபதியாகவே பிறந்தவர் இந்த குமாரர் குமாரசுவாமி. அசுரர்களிடம் அடி உதைப்பட்டு சொல்ல முடியாத கஷ்டத்தில் இருந்த தேவர்கள் இவர் சம்பவித்தால்தான் தங்களுக்கு விடிவு விமோச்சனம் என்று காத்து கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருந்த நிலையில் ஏற்பட்டது அவருடைய சம்பவம், அதாவது தோற்றம். சிவனுக்கு சமானமான ஒருத்தர் தான் தங்களை வதைக்க முடியும் என்று சூரபத்மாசுரன் தாரகாசுரன் ஆகியவர்களை அந்த சிவனிடமே வரம் வாங்கி வைத்து கொண்டு விட்டார்கள். சிவனுக்கு சமானம் வேறே யார்? அவரே தான் அவருக்கு சமம். வரம் கொடுத்த அவரே வரம் வாங்கி கொண்டவர்களை வதம் பண்ணுவது நியாயமாகாது. அதனால் தான் இப்படி சாமர்த்தியமாக வரம் கேட்டு வாங்கி கொண்டு அப்புறம் சத்ரு பயம் என்பதே இல்லாமல் அந்த அசுரர்கள் தேவர்களை ஹிம்சித்து வந்தார்கள். ஆலோசித்து பார்த்த பிறகு இதற்கு தேவர்கள் வழி கண்டுபிடித்தார்கள். ஆத்மாவை புத்திர நாமாசி என்ற ஸ்ருதி வாக்கியப்படி ஒருத்தனுக்கு சமதையாக இருப்பதவனுடைய புத்திரன். இவன் வீரியத்திலேயே அவன் உண்டாவதால் 2 பேரும் ஒன்று என்று சாஸ்திரம். ஆகையால் தங்களை எல்லாம் அசுரர்களிடமிருந்து ரட்சிப்பதற்காக தங்களுடைய நாயகனாக சேனா நாயகனாக பரமேஸ்வரன் ஒரு புத்திரனை உண்டு பண்ணி தந்துவிட்டால் வழி பிறந்துவிடும், விமோச்சனம் கிடைத்துவிடும் என்று தேவர்கள் முடிவு பண்ணி அதற்காக தபஸ் இருந்தார்கள். சுவாமியும் தட்சிணாமூர்த்தியாக தபஸ் இருந்த சமயம் அது. அவருக்கு பணிவிடை செய்ய வந்த அம்பாள் பார்வதியும் தபஸ் இருந்தால். இப்படி ஒரே தபோமயமான புண்ணிய பேக்ரவுண்டில் குமார சம்பவம் ஏற்பட்டது. அதுதான் அதன் பெருமை. குழந்தையாக பிறந்தோமே என்பதற்காக 6 நாள் தான் குமாரசுவாமி பால லீலைகள் பண்ணினார். அவருக்கு எல்லாம் 6 முகம் 6, அவர் மந்திரத்தில் அக்ஷரம் 6, அவர் பிறந்தது 6ஆம் திதியான ஷஷ்டி, அவருக்கு பால் கொடுத்தது கிருத்திகா தேவிகள் என்று 6 பேர் வேடிக்கையாக சொல்வதுண்டு. அவர் உட்பவித்த கங்கையும் 6 என்று. குமாரர் என்றே குழந்தை பேர் வைத்து கொண்டிருந்தாலும் அவர் குழந்தை விளையாட்டு 6 நாள் தான் செய்தார். 6 நாளிலேயே அபரிமித லீலைகள் பண்ணினார். அப்புறம் உடனேயே தேவ சேனாதிபத்தியம் தாங்கி சூராதி அசுரர்களை சம்ஹாரம் பண்ணி தேவர்களையும் சர்வலோகத்தையுமே ரட்சித்து விட்டார். மனு கினு போட்டு அப்பாயின்மெண்ட் என்றில்லாமல் சகல தேவ சமூகத்திற்கும் ரக்ஷகனாக கமாண்டர் இன் சீஃபாக பெரிய அப்பாயின்மெண்ட்டோடையே அவர் பிறந்ததுதான் குமார சம்பவத்தின் விசேஷம். சரி சுவாமிகளே, இதில் விக்னேஸ்வரருக்கு என்ன பார்ட் என்றால், சிவனுக்கு சமானமானவர் சிவசூதனே. சிவசுதனே என்றால் விக்னேஸ்வரர் சிவசுதர் தானே. அப்படி இருக்க குமாரசுவாமி உண்டாகணும் என்று தேவர்கள் தபஸ் பண்ணினார்கள் என்றால் அப்போது விக்னேஸ்வரர் தோன்றி இருக்கவில்லையா? சுப்பிரமணியருக்கு அப்புறம்தான் அவர் தோன்றினாரா என்றால் இல்லை. இதை அண்டர்லைன் பண்ணி காட்டத்தான் ஸ்கந்த பூர்வஜர் என்று அவருக்கு பேர் சொல்லியிருக்கிறது. சரி, அவர் அப்போது இருந்தார் என்றால் அவர் இருக்கும் போது இன்னொரு சிவசூதருக்காக தேவர்கள் தபஸ் செய்வானேன்? சூதராய் இருந்தும் அவர் அப்பாவுக்கு சமானமாயில்லாதவர் என்று அர்த்தமா? அப்படி இல்லை, அவர் அப்பாவுக்கு சமதையானவர்தான். திரிபுர சம்ஹாரத்தின் போது அப்பாவும் தம்மை பூஜை பண்ணின பிறகுதான் காரிய சித்தி பெற முடியும் என்று காட்டியிருக்கிறாரே. பின்னே ஏன் இன்னொரு சிவசூதர் சம்பவிக்க வேண்டும் என்று தேவர்கள் நினைத்தார்கள்? சூரபத்மா கேட்டிருந்த வரத்தின் ஒரு நிபந்தனை தான் காரணம். தாங்கள் வரம் கேட்கிற காலத்தில் இருக்கிற எவருமே தங்களை வதம் பண்ண முடியாதபடிதான் அசுரர்கள் சாமர்த்தியமாக நிபந்தனை போடுவார்கள். அப்படித்தான் இவனும் பண்ணினான். தன்னை கொல்லக்கூடிய சிவசத்ருசன், சிவனுக்கு ஒப்பானவன், ஸ்திரீ சம்பந்தம் இல்லாமலே பிறந்தவனாயிருக்கணும் என்று அவன் கண்டிஷன் போட்டிருந்தான். சர்வ சக்தரான பிள்ளையார் தன்னை வதம் பண்ண முடியாதபடி டீபேர் பண்ணிவிட வேண்டும் என்று இப்படி சாமர்த்தியமாக கேட்டிருந்தான். சிரிக்கிறார்கள். அவர் பல விதங்களில் பல ஆவிர் பாவங்கள் செய்திருக்கிறார். அதில் நான் சொன்ன ஒன்றின்படி அவர் புருஷ சம்பந்தம்தான் அடியோடு இல்லாமல் அம்பாளுடைய சரீர மஞ்சள் பொடியிலிருந்தே அவளாலேயே வழித்தெடுக்கப்பட்டு
சிருஷ்டியானதாக பார்த்தோம். புராணாந்தரங்களில் வேறே அவதார கதைகளும் இருக்கின்றன. சுவாமி அம்பாள் 2 பேரும் கைலாசத்தில் உள்ள சித்திரசாலையில் அலங்காரமாக எழுதியிருந்த பிரணவாட்சரத்தை ஒரே சமயத்தில் பார்த்தார்கள். அப்போது அவர்களுடைய வீக்ஷணங்கள் பார்வைகள் அந்த அக்ஷரத்தில் ஒன்று சேர்ந்தன. உடனே அதிலிருந்து விக்னேஸ்வர ஸ்வரூபம் அவதாரம் பண்ணிற்று என்று ஒரு கதை. ஒரு சமயம் அம்பாள் பெண் யானை ரூபம் எடுத்து கொண்டிருந்தாள். அப்போது சுவாமியும் ஆண் யானையாக ரூபம் தரித்து கொண்டிருந்தார். அந்த யானைகளுக்கு பிறந்த குட்டியே கணபதி என்று இன்னொரு கதை. ஞான சம்பந்தர் திருவாரூர் கிட்டேயுள்ள வலிவலம் என்ற கஷேத்திரத்தில் பாடிய தேவாரத்தில் இதை ரெஃபர் செய்திருக்கிறார். பிடியதன் ஒரு உமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிக்கண பதிவர அருளினன். பிடி என்றால் பெண் யானை, களிறு என்றால் ஆண் யானை. சிவசக்திகள் இப்படி யானை தம்பதியாக வந்ததை அப்பர் சுவாமிகள் பிரத்யக்ஷ தரிசனமாகவே பார்த்து பாடி வைத்திருக்கிறார். காதன் மடிப்பிடி யோடங்களிறு வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறி யாதன கண்டேன். பண்டாசுரன் மேல் லலிதாம்பாள் படையெடுத்த போன போது அவன் விக்ன யந்திரம் போட்டு அவளுடைய படை முன்னேற முடியாதபடி ஸ்தம்பிக்க வைத்தான். அப்போது அவள் காமீச்சுரன் என்ற பெயரில் அவளைப் போலவே தனுர் பான பாச அங்குசங்களோடு ரூபம் எடுத்து கொண்டிருந்த பரமசிவனுடைய முகத்தை பார்த்தாள். உடனே கணபதி ஆவிர்பவித்தார் என்று இன்னொரு கதை. இப்படியுள்ள அநேக கதைகளில் எல்லாவற்றிலுமே அம்பாள் சம்பந்தத்தோடு விக்னேஸ்வரர் தோன்றியதாக தான் இருக்கிறது. ஆகையால் சூரபத்மா போட்ட கண்டிஷன் படி அவரை கொண்டு அவனை வதைப்பது முடியாத காரியமாகிவிட்டது. சிவனுக்கோ சூராதி அசுரர்களுக்கோ விக்னேஸ்வரர் சக்தியில் குறைந்தவர் இல்லை. ஆனாலும் அவருடைய அவதாரத்தில் இருந்த அம்பாள் சம்பந்தத்தாலேயே அவரால் அசுர சம்ஹாரம் நடப்பதற்கில்லாமல் ஆயிற்று. அதனால்தான் தேவர்கள் இன்னொரு சிவசுதனுக்காக பிரார்த்திக்க சுவாமியும் அம்பாள் சம்பந்தமில்லாமல் தன்னுடைய நேத்திரங்களிலிருந்து வெளியே விட்ட அக்னி பொறிகளிலிருந்தே குமாரசுவாமியை உண்டு பண்ணினார். இதையே இன்னொரு விதத்தில் சொன்னால் விக்னேஸ்வரர் இடம் ஒழித்து கொடுத்தால்தான் குமாரசுவாமி என்று ஒருத்தர் சம்பவிக்கவே முடிந்தது. விக்னேஸ்வரருக்கே சர்வ சக்தியும் இருந்தும் தகப்பனார் அசுரர்களுக்கு கொடுத்த வரத்தின் நிபந்தனையை காப்பாற்ற வேண்டுமென்றே அவர் அசுர சம்ஹாரத்திற்கு புறப்படாமல் இருந்தார். அவர் அப்படி புறப்படாததால் தான் சூரசேனைக்கு நாயகராக குமாரசுவாமி சம்பவிக்க முடிந்தது. தாம் சர்வ சக்தராயிருந்தும் மூத்தது மோழை இளையது காலை என்று பழமொழி ஏற்படும்படியாக தாம் ஒதுங்கி இருந்து கொண்டு குழந்தை தம்பியே மகா அசுரர்களை ஜெயித்து பெரிய கீர்த்தி பெறும்படி வெற்றிவேல் வீரவேல் என்று அப்ளாஸ் வாங்கும்படி பெருமை சேர்த்து கொடுத்தார். தம்மை தாமே பல ரூபங்களில் பிறப்பித்து கொள்ளும் சக்தி அவருக்குண்டு. அவர் நினைத்திருந்தால் தகப்பனாருக்குள்ளே ஆவேசித்து அவரிடமிருந்து மட்டும் அம்பாள் சம்பந்தமில்லாமல் வேறே ஒரு ரூபத்தில் அவதாரம் எடுத்து இருக்கலாம். தாமே தேவ சேனாதிபதி ஆகிய அசுரர்களை வதம் செய்து மகா கீர்த்தி பெற்றிருக்கலாம். அவர் அப்படி செய்யாமல் இருந்ததாலேயே லோகத்துக்கு சுப்பிரமணியம் என்ற திவ்யமூர்த்தி கிடைத்தது. பிள்ளையாருக்கு குமார சம்பவத்தில் நேராக பங்கு இல்லாவிட்டாலும் இவர் அசுர சம்ஹாரம் செய்யவில்லை என்பதால் தான் அது ஏற்படவே செய்தது என்பதால் நெகட்டிவ் சம்பந்தம் இருக்கிறது, வலுவான நெகட்டிவ் சம்பந்தம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.